அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்முடைய நீட் சிலபஸ்ல 18வது அலகு, அதாவது அணுக்களும் அணுக்கருக்களும் அப்படிங்கிற அலகிலிருந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கிலத்துல ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா 2022ஆம் ஆண்டு நீட் தேர்விலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கீழே இரு கூற்றுகள் தரப்பட்டுள்ளன. கூற்று 1, கதிரியக்க விதியின்படி ஓரலகு காலத்தில், அதாவது யூனிட் டைம் சொல்லுவோம், ஒரு செகண்டோ ஒரு டைம் நாளோ வருடமோ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஓரலகு காலத்தில் சிதைவுறும் அணுக்கருக்களின் எண்ணிக்கை பொருளில் உள்ள அணுக்கருக்களின் மொத்த எண்ணிக்கைக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். பார்க்கணும். சரி. கூற்று 2, ஒரு கதிரியக்க அணுக்கருவின் அடையாயுட்காலம் என்பது, ஹாஃப் லைஃப் பீரியட் சொல்லுவோம் இல்லையா, என்பது அப்படின்னா அதை டிஃபைன் பண்றாங்க, வரையறுக்கிறாங்க. அனைத்து அணுக்கருக்களின் மொத்த ஆயுட்காலத்தை தொடக்கத்தில் உள்ள T=0 எனும் நிலையில் அணுக்கரு செறிவால் வகுக்க கிடைப்பதாகும். இதுல இருந்து இதை வகுத்துட்டா நமக்கு அடையாயுட்காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேற்கண்ட இரு கூற்றுகளின் அடிப்படையில் கீழ்கண்ட தெரிவுகளில் சரியானதை தேர்ந்தெடு. கூற்று 1 எப்படி இருக்கு, கூற்று 2 இருக்கு. 4 தெரிவுகள். எது சார்? 2 கூற்றுகளுமே சரிதான், சரி. 2வது 2மே தவறு. 3வது 1 சரி 2 தவறு. 4வது 1 தவறு 2 சரி. எது சரி எது தவறு சார் பார்க்கலாமா? முதல்ல கூற்று 1, கதிரியக்க விதியின்படி அதுக்கு உண்டான கோவை சொல்லுவோம், அதை எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்துல, ஈக்குவேஷன் சமன்பாடு dN/dt - λ. இதுல என்னங்கிறது என்ன சார்? மொத்த அணுக்கருக்களின் எண்ணிக்கை. dN/dt என்ன சார்? ஓரலகு காலத்தில் சிதைவுறும் அணுக்கருக்களின் எண்ணிக்கை. அப்ப இந்த சமன்பாடின்படி எப்படி இருக்கு? dN/dt என்பது எண்ணுக்கு நேர் விகிதத்தில் இருக்கு. அதான் சமன்பாடு சொல்லுது. ஆனா கூற்று என்ன சொல்லுது? எதிர் விகிதத்தில் சொல்லுது. அப்போ எதிர் விகிதத்தில் இருக்குன்னு சொன்னா அது தப்பு. நேர் விகிதத்தில் இருக்கும், எதிர் விகிதத்தில் அல்ல. அதனால் முதல் கூற்று தவறு. 2வது கூற்று நமக்கு அடையாயுட்காலத்துக்கு உண்டான வரையறுத்தல். அது அப்படின்னா என்ன? அடையாயுட்காலம் என்னால் என்ன? எப்படி சொல்லுவீங்க? அப்படிதான் அதை போட்டிருக்காங்க. அடையாயுட்காலம் என்பது இப்படி தொடங்கி போட்டிருக்காங்க. ஆனா நமக்கு புக்கில் என்ன கொடுத்திருக்காங்க? அடையாயுட்காலம் என்பது தொடக்கத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை பாதியாக குறைவதற்கு அல்லது பாதியாக ஆவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம். எனவே கூற்று 2 அப்படியா போட்டிருந்தாங்க, வேற ஏதோ போட்டிருந்தாங்க. அப்ப கூற்று 2ம் தவறு. சோ கூற்று 1, கூற்று 2 இரண்டுமே தவறு என்று சொல்லக்கூடிய 2வது தெரிவு சரியான விடை. இரண்டுமே தவறு என்று சொல்லக்கூடிய 2வது தெரிவு, 2வது ஆப்ஷன், 2வது விடை சரியான விடை. ஓகேயா? நம்ம இந்த அணுக்களும் மற்றும் அணுக்கருக்களும் அப்படிங்கிற பாடத்துல அப்படிங்கிற 18வது அலகுல வேறு ஒரு கேள்வி அடுத்த காணொளியில் காணலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.